வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கும் வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கும் தான் வணக்கம். நான் பாட்டு பாட வளைஞ்சு கொடுத்த வில்லுக்கும் தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன்பா 18 பட்டியும் வந்தாச்சா? அப்புறம் ராமசாமி வரல, பரமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்க. பேச்சே இருக்கக்கூடாது, என்ன புரிஞ்சா? புரியுதுண்ணே. அண்ணே அண்ணே 1 2 3 4 அண்ணே 5 காணும்ண்ணே. என்ன 5 காணும்? நம்ம 5 கத்தை தான் காணும்ண்ணே. 5கம்மா இப்போ வருவா பாரு. சரி, கோயிலில் பூஜை முடிச்சிட்டோம், அன்னதானம் ஆரம்பிக்க போகிறாங்க, சாப்பிட போவோமா? எங்கடி போயிட்டு வந்தா? சோத்துக்கு பிறந்தவளே. பக்கத்து வீட்டு பையனுக்கு காது குத்துக்கா, அதான் பீஸா பர்கர் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு வந்தேன். என்னது காது குத்துனா வாழை இலை போட்டு கரிசோடு தானே போடுவாங்க, இது என்ன புதுசா? அதானே. பஃபேனே. என்ன பேர்? பஃபேனே. அண்ணே நீங்க 80 கிட்ஸ்னே, உங்களுக்கு தெரியாதுனே. இருப்பா, அவனை அப்புறம் வச்சுக்கிறேன். அக்கா என்ன இப்படி சபையை கூட்டியிருக்கீங்களே, நீ இம்பார்ட்டன்ட். வருஷம் நம்ம ஆவணத்தங்கோட்டை மேற்கு பள்ளியில் ஆண்டு விழா நடத்துன மாதிரி இந்த வருஷம் நடத்துகிறாங்க. அதான் வில்லுப்பாட்டு கூப்பிட்டாங்க, டீம் அழைச்சிட்டு வந்தாச்சு. அக்கா இன்னைக்கு எந்த தலைப்பில் பேச போகிறோம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வில்லுப்பாட்டு கேட்கவங்களுக்கு வணக்கத்தை போட்டுருவோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. ஓங்கார நாதமென ஒலிக்கின்ற வில்லிசையே வில்லிசையே வில்லிசையே, தேங்காத தமிழன் புகழ் செப்புகிறேன் கேளுமையா. ஆமா கேளுமையா கேளுமையா. முத்தமிழன் மூத்த குடி மூவேந்தர் ஆண்ட குடி சித்த மகிழ்ந்த வில்லுக்கு சீர்பெறவே பாடுகின்றோம். ஆமா பாடுகின்றோம் பாடுகின்றோம். பிள்ளையார் காப்புடனே பிள்ளையார் துணை கொண்டு வில்லிசை பாட வந்தோம், விக்கினங்கள் தீருமையா. ஆமாம் தீருமையா தீருமையா. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். ஐயா, இந்த கிராமத்து மண்வாசனோடு அழிந்து வரும் தமிழனின் பாரம்பரியம் பற்றி 4 வரி பாட வந்திருக்கும் இந்த எளியவளின் வணக்கம். இந்த வில்லிசை தமிழனின் தொன்மை பாடும் ஒரு கலை. இந்த அரங்கில் அறிஞர்கள் பல இருக்க எனது வில்லிசையில் பிழை இருந்தால் பொறுத்துக்கொள்ள வேண்டுகிறோம். ஆமாம் வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். அக்கா தமிழன் பாரம்பரியம்னா என்னன்னா? நம்ம தமிழன் பாரம்பரியம் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது. கலை, இலக்கியம், உணவு, வாழ்க்கை முறை, விவசாயம் என எல்லாவற்றிற்கும் உலக நாடுகளுக்கே நாம தான் முன்னோடி. ஒயிலாட்டம், கரகாட்டம், கபடியாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், கபடியாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம், பொம்மலாட்டம், தெருக்கூத்து வளர்த்த நாடு. சிலம்பாட்டம், பொம்மலாட்டம், தெருக்கூத்து வளர்த்த நாடு. கம்பு, கேழ்வரகு, சமை, வரகு, திணை போன்ற கம்பு, கேழ்வரகு, சமை, வரகு, திணை போன்ற சிறுதானிய உணவுகளால் ஆரோக்கியம் வளர்த்த நாடு. சிறுதானிய உணவுகளால் ஆரோக்கியம் வளர்த்த நாடு. பருவநிலையை பார்த்து பார்த்து இயற்கை உரத்தை போட்டு பருவநிலையை பார்த்து பார்த்து இயற்கை உரத்தை போட்டு மண் வளத்தை பெருக்கி சாகுபடி செய்த நாடு. மண் வளத்தை பெருக்கி சாகுபடி செய்த நாடு. உலகிற்கே விவசாயம் சொல்லி தந்த நாடு. உலகிற்கே விவசாயம் சொல்லி தந்த நாடு. ரம்ஜானுக்கு பிரியாணி பரிசு தரும் கிறிஸ்மஸ் தாத்தா. ரம்ஜானுக்கு பிரியாணி பரிசு தரும் கிறிஸ்மஸ் தாத்தா. ஊர் மகிழ்ந்து கொண்டாடும் திருவிழாக்கள் கொண்ட நாடு. ஊர் மகிழ்ந்து கொண்டாடும் திருவிழாக்கள் கொண்ட நாடு. ஐம்பெரும் காப்பியமும் திருக்குறளும் தொல்காப்பியமும். ஐம்பெரும் காப்பியமும் திருக்குறளும் தொல்காப்பியமும். இன்னும் பல இலக்கியத்தை உலகம் இயக்க கொடுத்த நாடு. இன்னும் பெரும் இலக்கியத்தை உலகம் பெருக்கும் கொடுத்த நாடு. ஒருவனுக்கு ஒருத்தியன வாழ்க்கை முறையை கொண்ட நாடு. ஒருவனுக்கு ஒருத்தியான வாழ்க்கை முறையை கொண்ட நாடு. வந்தாரை வாழ வைக்கும் நாடு நம்ம தமிழ்நாடு. வந்தாரை வாழ வைக்கும் நாடு நம்ம தமிழ்நாடு. அப்பப்பா தமிழர் பாரம்பரியம் எவ்வளோ சிறப்புடையா. க்ளோஸ் த டோர். அதான் பிரச்சனையே. எப்படி இருந்தனா இப்போ இப்படி ஆயிட்ட மாதிரி. இப்போ நம்ம தமிழ் பாரம்பரியம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? கைவினை பொருட்களை காணுமுங்க, கைவினை பொருட்களை காணுமுங்க, பிளாஸ்டிக் வந்த மாயமுங்க, பிளாஸ்டிக் வந்த மாயமுங்க, திருவிழால நம்ம ஊர் கலைகளை காணுமுங்க, திருவிழா நம்ம ஊர் கலைகளை காணுமுங்க, ரேக்கா டான்ஸ் ஆடுதுங்க, ரெக்கா டான்ஸ் ஆடுதுங்க, அரைகுறையா ஆடுதுங்க, அரைகுறையா ஆடுதுங்க, பார்க்க கூட்டம் கூடுதுங்க, பார்க்க கூட்டம் கூடுதுங்க. இயற்கை உரத்தை கொட்டி கொட்டி மண்ணே மலடா போச்சுங்க. செயற்கை உரத்தை
கொட்டி கொட்டி மண்ணே மடலா போச்சுங்க. தூக்கில் தொங்கும் விவசாயி மறந்து போன விவசாயம். தூக்கில் தொங்கும் விவசாயி மறந்து போன விவசாயம். லிவிங் டு த ராச்சுங்க வாழ்க்கை முறையே போச்சுங்க. லிவிங் டு த ராச்சுங்க வாழ்க்கை முறையே போச்சுங்க. இன்ஸ்டாகிராம் பழக்கத்தினால ஊரே விட்டு ஓடுதுங்க. இன்ஸ்டாகிராம் பழக்கத்தினால ஊரே விட்டு ஓடுதுங்க. எல்லார் கையிலயும் செல்போனு, எல்லார் கையிலயும் செல்போனு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. மூழ்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு பண்பாடு. மூழ்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு பண்பாடு. பீட்சா பர்கர் சாண்ட்விச் வீடு தேடி வருதுங்க. பீஸா பர்கர் சாண்ட்விச் வீடு தேடி வருதுங்க. சிறுதானிய உணவெல்லாம் அழிஞ்சுதானே போச்சுங்க. சிறுதானிய உணவெல்லாம் அழிஞ்சுதானே போச்சுங்க. பழக்க வழக்கம் மாற்றமுங்க மருத்துவமனையில கூட்டமுங்க. பழக்க வழக்கம் மாற்றமுங்க மருத்துவமனையில கூட்டமுங்க. நம் நாட்டு பாரம்பரியம் நம் நாட்டுல இல்லைங்க. நம் நாட்டு பாரம்பரியம் நம் நாட்டுல இல்லைங்க. மேல நாடு எடுத்துக்கிட்டாங்க மேம்பாடு அடைஞ்சுக்கிட்டாங்க. மேல நாடு எடுத்துக்கிட்டாங்க மேம்பாடு அடைஞ்சுட்டாங்க. ஏன்பா அழுகிற? இல்லக்கா, தமிழோட பாரம்பரியம் அழிஞ்சதுக்கு நானும் ஒரு காரணம் தானே. நீ மட்டும் இல்லப்பா, நாம எல்லாரும் தான். அக்கா, இதை சரி செய்ய வேறு வழியே இல்லையா? நிச்சயம் இருக்கு. நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்தா கண்டிப்பா முடியும். அதை முதல்ல சொல்லுங்கக்கா. நாட்டுப்புற கலைய வளர்க்கணும், இயற்கை விவசாயம் செய்யணும். நாட்டுப்புற கலைய வளர்க்கணும், இயற்கை விவசாயம் செய்யணும். மக்களோட பேசி பழகணும், செல்போனை மறக்கணும். மக்களோட பேசி பழகணும், செல்போனை மறக்கணும். தமிழில் பேசி பழகணும், தமிழ் மொழியை மதிக்கணும். அனைவருக்கும் எடுத்துக்காட்டாய் சரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டணும், வாழ வச்சு பார்க்கணும். இப்படிலாம் செஞ்சால் மட்டும் நம்ம தமிழன் பாரம்பரியத்தை காப்பாற்ற முடியும். சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நன்றி சொல்லிட்டு கிளம்புவோமா? கிளம்புவோம்க்கா. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. நன்றி நன்றி நன்றி.